எனக்கு மேலே குச்சி ஆக போகுது. என்னது மேலே குச்சி வராத வார்த்தையை இங்கிலீஷ்ல பேசிக்கிறேன். நீ ஏன் இங்கிலீஷ்ல பாரு? தமிழிலே பேசு. தமிழே என்ன மேடம் கால தமிழ் உக்காருங்க. மரியாதை பாரு. இது என்ன பைபிள் சொல்லுங்க. தலைமை நடத்துறா. ஒழுங்கு முறையில் வார்த்தை ஆட வேண்டும். நீங்க உக்காருங்க. நான் ஏன் சரியா வாக்கலன்னா நான் சென்னையில வேலை செய்யறேன். சென்னையில் வேலை செய்கிறாய். சாதாரண வேலை கிடையாது. விட்டு விட்டு அடிக்கிறாங்க. கை தண்ணிக்கிறேன். நான் பட்டு படம் நீங்கிக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் பட்டு படம் நீங்கிக்கிறேன். அந்த வேலையை செய்யறேன். ஆங்க 3 லட்சம் ரூபாய் சினியில செய்யறேன். சென்னையில உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு போட் போட்டு வாயில வச்சுக்கிட்டு பேசுனாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணினாங்களே, நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நாடு எங்க போகுது உங்களுக்கு? அதான் அவங்க சொன்னாங்க. உன்னுடைய தாய் ஒண்ணா உன்னிடம் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிடா சொன்னாங்க. எல்லாம் ஒன்ன விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி அதை 2 குழந்தை பெற்று வச்சுக்கிட்ட. ஆமா, நீ குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஏமாமா சனியில இருக்கிற பொண்ணுங்க தேவையில்ல. சென்னையில இருக்க அந்த பொண்ணுங்க தேவையில்ல. நான் என்ன சொன்னேன், ஏமா அதுக்கு சுடுதறிக்குதே பொண்ணு சூத்த ஆட்டி ஆடி போவான். அது தேவலமா கிராமத்தை பொண்ணா பாருமா, சேலை கட்டின பொண்ணா பாருமான்னு கேட்டேன். அறிவாளிடா நீ. நான் பொண்ணு வச்சுட்டு மறுநாளே பொண்ணை பார்த்துட்டாங்க. என்ன வர சொல்லிட்டாங்க. பொண்ணு கோவில உட்காந்துக்கிட்டு நான் பஸ் ஏறி வரேன். பஸ் ஏறி வந்துங்கிறேன். சாதா வரல. சென்று தூக்கி மூஞ்சில அடிச்சுக்கினேன். மூஞ்சில அடிச்சுக்கினேன். பேண்ட் எடுத்து கையில மாட்டிக்கினேன். கிளம்பிட்டேன். ஏண்டா டேய் உயிரை வாங்குற அர்த்தத்தை அர்த்தமாக்குறேன். எடுத்து மேல இருக்குன்னு பேண்ட் எடுத்து போட்டுக்கினேன். போட்டீங்க அப்படியே பார்த்தா சூப்பரா. யாரு ஜூ வர போட்டுக்கினேன். போட்டீங்கன்னா அது நடந்து போறேன். எப்படிதான் நடக்குற? நடப்பாங்க. நண்டு போற ஊர்ல இருக்கிற பொண்ணுல என் மேலதான் கண்டு போது. பார்த்தா பொண்ணு கோவில் இருக்குது. நான் போய் தாலி கட்டுறது எதிர்பார்த்துங்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி விட்டுனீங்க. கோவில்ல இருக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி நீ உத்தமிழ் நீ எப்படி தெரிஞ்சுங்க? நான் போகும்போது ரோட்ல எல்லாம் பேசிக்கிறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு, ஐயோ அந்த பொண்ணு நிமிந்த தலைய பார்க்க குஞ்ச தலை நிமிராத உயிக்கமான பொண்ணாச்சே. ஆனா இதை பேசியிருப்பாங்க. இவனுக்காக இந்த பெண்ணு அதை பேசியிருப்பாங்க. உத்தமி உத்தமன் சொல்றாங்க. சத்தியமா சொல்றீங்க. எனக்கு ஆட்டோ தொக்கு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஐயோ உத்தமி உத்தமி சத்தியமா சொல்றீங்க. உத்தமி தான்.
அந்த நலாங்கனி பாத்துருக்கீங்களா? நலாங்கனி அதை விட ஒரு இன்ச்சு என் முன்னாடி உத்துமீங்க. அந்த சாவுல திருடிக்கிறாள் சாவித்திரி, அதை விட ஒரு இன்ச்சு என் முன்னாடி. ஒரு இன்ச்சு? ஆமாங்க. அந்த அர்ச்சந்திரா தெரியுமா? அதுல சின்ன மதியில இருக்கிறாள் ஹரிச்சந்திரமணி. பல்லு வந்து மூஞ்சில மாட்டிக்கிடுச்சு, நாகல மாட்டிக்கிடுச்சு. உடனே பார்த்தா அது விட ஒரு இன்ச்சு முன்னாடி உச்சமி சந்திரமதி வீடா? போனேன். காலையில 7 மணி தாலி கட்டிட்டேன். கட்டிட்டு 3 வாட்டி அந்த தெருவுல போறேன். நீயாடா? பேசுகிறாங்க, ஐயோ உத்துமி பொண்ணு கட்சிக்குது உத்துமி. சத்தியமா சொல்றான், உத்துமிதாங்க என் பொண்டாட்டி தெரியுமா? சந்தோஷம். உடனே நைட்டுக்கு 10 மணிக்கு எனக்கு முதல்ல இருக்கு. சாந்தியில வந்துக்குது. அந்த பொண்ணு சாந்தியில மல்லிகா சாந்தி முகட்டு. எனக்கு கையும் வரல காலும் வரல. எப்படா போது நினைச்சுக்கிறேன். கரெக்டா 3 மணிக்கு எங்க ஓனர் போன் பண்றான். பகல் 3 மணிக்கு? நான் பகல் 3 மணிக்கு நைட் ஆகல. 3 மணிக்கா தாலி 7 மணி கட்டின மணி 3 மணிக்கெல்லாம் போன் பண்றாங்க எங்க ஓனர். என்னடா என்னடா 1 லட்சம் பட்டு படம் நீங்க பேர் பண்ணிட்டு போயிட்ட, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா? வாடான். உண்மையா? அடப்பா, இன்னைக்கே வாடான்றான். முதல் இரவே இன்னும் முடியவில்லையே. எனக்கு இப்பெல்லாம் முதல் நைட்டு 10 மணி தான் முதல். அது என்ன பண்ணி இப்ப கிளம்பி வாடான்றான் அந்த ஆளு. ஐயோ, நான் இப்பதான் என் பொண்டாட்டி நீ சிந்தனை பண்ணி சத்தியமா உச்சி மேல 4 பேர் பார்த்து என் முன்னாடி கால் கொடுத்து போட்டுங்க. என் முன்னாடி உச்சி இந்த ஒரு வார்த்தையை உச்சி மேல கேட்டீங்க. இல்ல, என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு இருக்கு. இல்ல, ஒரு நாட்டு இளவரசன் தானே. அதுக்கு சொல்லுங்க என்ன சொல்ல வரணும் என் பொண்டாட்டிய. சத்தியமா அங்கே இருந்து சொல்லு. தலைக்கு மேல காலத்துக்கு வைக்கிற ஒரு எனக்கு ஆக்ரோஷம். சரி, உன்னுடைய மனைவியிடம் போறேன். ஒன்னு என்ன பண்ண சிந்தனை பண்ணணும்னு சொன்னேன். ஒன்னு சொல்லணுமே, பொண்டாட்டி போய் சொன்னேன். ஆமா, இதெல்லாம் நீ சிந்தனை பண்ணி என் முன்னாடி உச்சி மேல ஒரு வார்த்தை நீ சொல்லுங்க. 100 முறை சொல்றது. என் பொண்டாட்டி போய் சொல்றேன். அது எடியே இந்த மாதிரி பட்டு போறேன் நீ என்ன கூப்பிடுறாங்க, இப்ப கூப்பிடுறாங்க. என்னாடி சொல்றேன்னு கேட்டேன். எந்த பெண்ணா சொல்லல தாலி கட்டணும் ஞாபகம் சொல்றேன். உன்னுடைய மனைவி அதை ஏத்துக்கினாலா? ஏத்துக்கினால எப்படி? என்னங்க இது ஆத்துல ஒரு தண்ணி அச்சு பார்த்து கிணத்து தண்ணி நீங்க எப்போதும் முண்டு குச்சிட்டுங்க. நீ போய் உன் வேலையை பார்த்து அந்த பொண்ணு சொல்ல அவங்க ஒரு வீட்டுக்கு நாடகம் வச்சுக்கிறாங்களா? சாவு போறடா. என் பொண்டாட்டி சொல்லி அனுப்பிச்சிட்டா. போய் அது நீ குதிரை 1 மாசம் பொறுத்து வரேன். வரும்போது என் பொண்டாட்டிக்கு ஒச்சக்கல்ல வெல்லம் அவுல பொட்டுக்கல்ல எல்லாம் வாங்கி என் பொண்டாட்டி ஒரு பையன் தூக்கின்னு வந்து வச்சுட்டு இவனு வந்தா வாட்சில் அவ கடை ரூம்ல இருக்கிறான். ரூம்ல இருக்கிறான். நான் திண்ணமலை வச்சுட்டு அரியாடி கூப்பிட்டேன். வந்தா ஆசை கட்டு 1 மாசம் ஆகி போச்ச கல்யாணம் பண்ணி. ஆசை கட்டி குடி போனா என்ன தொடாதீங்க. ஏண்டா நான் வீட்டுல தூரன்ட்டேன். மனசு அப்படியே ஒஞ்சி போச்சு எனக்கு. அப்படியே 3 வீட்டு திண்ணமலை போய் உட்காந்துக்கினேன். ஏண்டா மனசு தாங்கல. முதல்ல கூட நடுக்கல கைத்தோட கூட உன் கடவுள் இப்படி சோயில் ஆகி போச்சுன்னு உட்காந்துட்டேன். உடனே 30 ரூபா வந்து முள்ளங்கி பெற்ற மாதிரி 30 ரூபா வந்து 30 ரூபாயா? ஒரு 200 300 இல்லையா? இல்லைங்க 30 ரூபா வந்து என் கையில கொடுத்து நான் தான் உனக்கு சொகத்தை கொடுக்க முடியும். இதான் நீ சிந்தனை பண்ணி அம்மா சத்தியமா சொல்றீங்க. சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி நல்ல விழா கெட்டல இதுல காடி விட்டு போடுறாங்க. இதுல காடி முடிஞ்சு சொல்லுங்க 30 ரூபா கொடுத்து என்னால தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியல. ஆமா, நீங்க எங்கன்னா போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கன்னு எந்த பொண்டாட்டி சொல்லல. அதாவது சாப்பிடுற சாப்பாடு இன்னொரு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா கணவன் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ண 30 ரூபா குத்தால எடுத்துன்னு போய் 3ஆவது வீட்டு 3 மாட்டம் 30 ரூபா கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன். என் பொண்டாட்டி வாசலே நிக்கிறேன். நான் சந்தோஷமா இருந்து வந்தேன். என் பொண்டாட்டி கேக்குறேன் எங்க போய் வந்த? நான் 30 ரூபா குத்துனேன் என்ன பண்ணேன்னு கேட்டேன். ஆமா, 30 ரூபா குத்தாடியே 3ஆவது வீட்டு 3 மாட்டை குத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வந்து சொன்ன பாரு. என் பொண்டாட்டி சொல்ற பத்தினி அதான் அவ சொல்ற அட பாவி நான் 30 ரூபா கொடுத்தேன் 3ஆவது வீட்டு 3 மாட்டு போய் சந்தோஷமா இருந்து வந்தியா? அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான் 10 ரூபா தான் கொடுப்பான். நீ 30 ரூபா குத்தியா?
வெயில்ல போலாம். யூரின் கமிஷன் அட்மிஷன் என்னது? டேபிள் கமிஷன். ஏய், இதுக்காக இங்க அமர்ந்து இருக்கிறவங்களா என்ன சொல்றாங்க? என்னதான் சொல்றாங்க? என்னதான் சொல்றாங்க? பத்தினி உத்தமி உயிர் போடுற மாதிரி மார்ல அடிச்சுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு அந்த கடைசியில கொண்டு வைக்கலாம் பாரு. ஆனா உன்னை வெட்டி வெயில்ல போடும். இந்த கதையை நாலுல இருந்து எங்கன்னா சொன்னேன், என் மகன் உன்னை குறுக்குல வெட்டி நெடுக்க வெட்டி. என்ன இழுத்து விட வந்து நானும் பார்க்கணும் இருக்கிறேன். தப்பா நினைக்காத. எங்க அண்ணன் புல்லாண்டா துபாயில வேலை செய்யறான். அவன் செல்லு கொரியன்ல அனுப்பிச்சான். இதுயா கை தராத ஐக்க போறான். இருக்கும் போதே 3 லட்சம் 4 லட்சம் வாங்குற நல்ல ஒரு ஆடுக இருக்கு போடாத. இது எத்தனை வருஷம்? ஒரு 30 வருஷம் வச்சு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். ரசம் வச்சு போடிய. என்னுடைய தந்தை அயல்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிட்டு என்னுடைய தந்தை படாத கஷ்டப்படுகிறார். ஏனென்றால் தாயில்லாத நேரத்தை எங்களை வளர்த்து ஆளாக்கினார். படித்தோ என்னுடைய தங்கையும் நானும் பட்டங்களை பெற்று இன்று தாயகம் திரும்புகிறோம். ஆனால் ஒன்று, இந்த நாடகம் எதற்காக வைத்தார்கள்? பெரிய தம்பியா? இந்த நாடகம் எதற்காக வைத்தார்கள்? இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து 3 பெண் பிள்ளைகள் பெற்று அதை நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்து நல்ல முறையில் மரியாதைக்குரியவர். அவர் ஓட்டத்தை முடித்தார். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்வு பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் இறைவன் எல்லோருக்கும் இறப்பையும் சேர்த்து